மணிரத்னமோட டிரெக்ஷன்ல கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, சரத்குமார், பார்த்திபன் பிரம்மாண்டமான காஸ்டிங்ல 2022ல ரிலீஸ் ஆன படம் தான் பொன்னியின் செல்வன். கல்கி 1950ல அவரோட கல்கி வார இதழ்ல எழுதி ரிலீஸ் பண்ண கதை தான் பொன்னியின் செல்வன். அதுக்கப்புறமா புக்கா அது ரிலீஸ் ஆகி நம்ம தமிழ் ரீடர்ஸ் கிட்ட செக்க போட்டு ஒரு பெரிய வேவ் கிரியேட் பண்ண சகாப்தம் தான் இந்த பொன்னியின் செல்வன். இந்த கதையை படமா ஆக்கணும்னு பல பேர் ஆசைப்பட்டு கடைசியில மணிரத்னம் 2021ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2 பார்ட்டா 2022ல அண்ட் 2023ல ரிலீஸ் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சிலர் எதிர்மறையான விமர்சனங்களை வச்சாலுமே பொன்னியின் செல்வன் தமிழ் சினிமாவோட ஒரு பிரைட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மணிரத்னம் செதுக்கி எடுத்த ஒரு படம் இந்த படம். பொன்னியின் செல்வன் படம் எப்படி உருவாச்சு, யாரெல்லாம் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை பத்தின ஏகப்பட்ட அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 1950ல கல்கி அவரோட வார இதழ்ல அவரே எழுதி ரிலீஸ் பண்ண கதை தான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் நாவலை படிச்ச எல்லாருக்குமே இருந்த பெரிய சந்தேகம் என்னன்னா, இது உண்மையான கதையா இல்ல கல்கியோட கற்பனையா அப்படிங்கிறது. ஏன்னா என்னதான் பொன்னியின் செல்வன் கல்கியோட கற்பனை கதையா இருந்தாலுமே அதுல நிறைய விஷயங்கள் வரலாற்றோட ஒத்து போகுது அப்படின்றதுதான். முக்கியமா சொல்லணும்னா, வரலாற்றுல ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்டது, ராஜராஜ சோழன் அவரோட சித்தப்பாக்காக அவரோட அரியணைய விட்டு கொடுத்தது, இதெல்லாம் வச்சுதான் கல்கி இந்த பொன்னியின் செல்வன் நாவலையே எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குங்க. இந்த 2 உண்மை சம்பவங்களை வச்சு அவரோட சொந்த கற்பனை கதையை மையமா வச்சு கல்கி உருவாக்குன கதை தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது பல வரலாற்று வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் நாவலை படிச்ச நிறைய பேரு தமிழ் நாவல்ஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாவல்னா அது பொன்னியின் செல்வன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதையை உருவாக்கியிருப்பாரு கல்கி. ஆரம்பத்துல பொன்னியின் செல்வன் நாவல் வந்ததுமே நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பொன்னியின் செல்வன் நாவலை படமா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் அதோட ரைட்ஸை அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாம படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜெமினி கணேசன், வைஜெயந்திமாலா, சாவித்ரி, பத்மினி, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு பெரிய காஸ்டிங்கோட 1958 காலகட்டத்துல இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு தெரி படத்துல வில்லனா வந்து கலக்குன மகேந்திரன் கிட்ட ஸ்கிரீன் பிளே எடுக்கிறதுக்கும் கேட்டு இருந்திருக்காருங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ நம்ம எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுல இருந்து அவர் சரியாகிறதுக்கு 6 months கிட்ட டைம் ஆகிருக்கு. அதனால அப்படியே இந்த பொன்னியின் செல்வன் ஐடியாவை டிராப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா எம்ஜிஆர் பாரதி ராஜா கிட்ட பொன்னியின் செல்வன் நாவலை எடுக்க சொல்லி கேட்டதாகவும் சில தகவல்களும் இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நம்ம கமல்ஹாசன் பொன்னியின் செல்வனோட ரைட்ஸை வாங்கி மணிரத்னம் டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காரு. மணிரத்னமும் சினிமாட்டோகிராஃபர் பி சி ஸ்ரீராம் கூட சேர்ந்து எப்படி டெக்னிக்கலா பொன்னியின் செல்வனை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பெருசா அந்த சிஜி டெக்னிக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகாததுனால பொன்னியின் செல்வனை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அண்ட் பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி அப்பவே அதை டிராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பொன்னியின் செல்வனை 40 எபிசோடா ஒரு டெலிவிஷன் நாடகமா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரைட்டர் ராக்கி ரங்கராஜன் கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவுமே நடக்காம போயிடுச்சாங்க. கமல்ஹாசனை தொடர்ந்து நம்ம மர்ம தேசம் புகழ் நாகா 2000ல பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை ஒரு 32 hours அனிமேட்டட் பிலிமா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திருக்காரு. ஆனா அதுவும் முடியாமலே போயிருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா மணிரத்னம் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு உறுதியா 2010ல ரைட்டர் ஜெயமோகன் கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரெடி பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தளபதி விஜய வந்தியத்தேவனாவும் மகேஷ் பாபுவை அருண்மொழிவர்மன் கேரக்டர்லயும் காஸ்ட் பண்ணி அப்பவே ஒரு பேன் இண்டியன் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா சில பட்ஜெட் கான்ஸ்டன்ஸ்னால அதுவும் நடக்காமலே போயிருக்குங்க. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை விஜய் அண்ட் மகேஷ் பாபு இந்த பொன்னியின் செல்வன் படம் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்கெல்லாம் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு 2 தடவை பொன்னியின் செல்வனை வெப் சீரிஸா எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் நடக்காமலே போயிருக்குங்க. கடைசியா 2019ல மணிரத்னம் பொன்னியின் செல்வனை இந்த வாட்டி எடுத்தே முடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதோட நிறுத்தாம அபியும் நானும் படத்துல ஃபேமஸான ஆக்டர் அண்ட் ரைட்டர் இளங்கோ குமரவேலை கூட சேர்த்துட்டு ஸ்கிரீன் பிளேவை டெவலப் பண்ணியும் இருந்திருக்காருங்க. இப்போ இந்த இளங்கோ குமரவேல் இருக்காரு இல்லையா, அவருக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளங்கோ குமரவேல் படத்துல ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாடக
கலைஞர். அவரு 1999ல பொன்னியின் செல்வன் கதைய நாடகமா ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிச்சிருந்திருக்காரு. அண்ட் அது நெறைய பேருனால பெரிய அளவுல பேசப்பட்டுச்சாங்க. அதனால மணிரத்னம் இவரையும் கூட சேர்ந்து ஸ்கிரிப்ட் வொர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கடைசியா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 2021ல மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்த 2 பார்ட்டா எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. 150 நாள்ல சிங்கிள் ஸ்ட்ரெச்சா 2 பார்ட்டோட ஷூட்டிங்கையும் முடிச்சு பொன்னியின் செல்வன் 1 2022லயும் பொன்னியின் செல்வன் 2 2023லயும் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. பொன்னியின் செல்வன்ல என்னதான் ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மன் எவ்ளோ நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அதுல வர வானரகுல அரசன் வந்தியத்தேவன் கேரக்டர் தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். மணிரத்னமோட பொன்னியின் செல்வன்ல கார்த்தி வந்தியத்தேவனா அவரோட பெஸ்ட் ஆக்டிங்க கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா மணிரத்னமோட இனிஷியல் வெர்ஷன்ல வந்தியத்தேவன் கேரக்டரா தளபதி விஜய் தான் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. ஆனா அது நடக்கலங்க. அதே மாதிரி முன்னாடி கமல்ஹாசன் பொன்னியின் செல்வனை எடுக்க முயற்சி பண்ணப்போ எல்லாருமே வந்தியத்தேவன் கேரக்டரை ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்களா. இவ்ளோ ஏங்க நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவே ஒரு வார இதழ்ல பொன்னியின் செல்வன்ல வர வந்தியத்தேவன் கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்களாம். இப்படி பல பேரு ரஜினிகாந்த் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மணிரத்னம் மூலியமா தளபதி விஜய் கைக்கு போய் அது நடக்காம கடைசியில கார்த்தி வந்தியத்தேவன் கேரக்டரை பொன்னியின் செல்வன்ல நடிச்சு கலக்கி இருந்திருப்பாரு. இதெல்லாம் விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொன்னியின் செல்வன் நாவல யாரு படமா எடுக்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஏதாவது ஒரு தடங்கல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்துல எம்ஜிஆர் பொன்னியின் செல்வனை எடுக்க முயற்சி பண்ணப்போ எம்ஜிஆருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகிருக்குங்க. அதனாலதான் அப்போ பொன்னியின் செல்வனை எடுக்காம அப்படியே டிராப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2019ல மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்போதான் அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. கொஞ்ச மாசங்கள் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணதாவும் தகவல் இருக்குங்க. என்னதான் இந்த பொன்னியின் செல்வன் நாவல் படமா உருவாகிறதுக்கு 72 வருஷங்கள் ஆனாலுமே பொன்னியின் செல்வனோட தாக்கத்தை நிறைய படங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியுது. உதாரணமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல வந்த படையப்பா படத்துல வந்த நீலாம்பரி கேரக்டரை பொன்னியின் செல்வன்ல வந்த நந்தினி கேரக்டரை பேஸா வச்சுதான் KS ரவிக்குமார் டிசைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செல்வராகவனும் 1000ல் ஒருவன் படத்துல ரீமாசன் கேரக்டரை நந்தினி கேரக்டரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் உருவாக்கியிருப்பாருங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் கதையில பொன்னியின் செல்வன் சின்ன வயசுல ஆத்துல விழுந்ததுமே அவர் ஒரு அழகான பொண்ணு காப்பாத்துற மாதிரி பொன்னியின் செல்வன் கதையில வருங்க. இதை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் ராஜமௌலி, ரம்யா கிருஷ்ணன் மகேந்திர பாகுபலியா ஆத்துல காப்பாத்தி தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஷாட்டையும் வச்சிருந்திருப்பாரு. பொன்னியின் செல்வன் தமிழர்களோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க. இந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல மணிரத்னம் அவரோட ஸ்டைல்ல எடுத்து தமிழ் சினிமாக்கு ஒரு ஜெம் ஆஃப் மூவிய கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க. இருந்தாலுமே இந்த படம் அப்படியே அந்த நாவல் மாதிரியே இல்ல அப்படின்னு நிறைய விமர்சனங்களும் இருந்துச்சு. சோ நீங்க சொல்லுங்க, இந்த பொன்னியின் செல்வன் படத்தை டீகோட் பண்ணியோ இல்ல மணிரத்னம் உண்மையான பொன்னியின் செல்வன் கதையில இருந்து படத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை இன்னொரு வீடியோவா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.